ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்த அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா? நிலா தன்னுடைய பள்ளியில் நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு தான். ஆனால் அவளுக்கு நிறைய எதிரிகள் இருக்கத்தான் செஞ்சாங்க. ஒரு நாள் இந்த ஸ்கூலுக்கே ஒரு பெரிய லீடரை நாம் தேர்ந்தெடுக்கணும்னு அவங்க ஹெச்எம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போது நிலாவுக்கு பக்கத்துலேயே நிறைய பேர் போட்டியும் போட ஆரம்பித்தாங்க. சரி, இதில் நம்ம ஓட் போட்டு யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போன்னு சொல்லி இதில் 2 பேர் மட்டும் அதில் ஜெயிச்சிருந்தாங்க. அதை வச்சு சரி திறமையும் இவங்க 2 பேருக்கும் நம்ம ஓட் போடுவோன்னு சொல்லி போட ஆரம்பித்தாங்க. ஆனால் நிலாவுக்கு எதிராக நிறைய திட்டங்கள் தீட்டி அதில் தான் ஜெயிக்கணும்னு சொல்லி அந்த பள்ளியில் படிக்கிறவனே நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லி நிறைய செஞ்சாலும் கூட நிலாவுடைய விஷயத்தில் எதுவுமே செய்ய முடியல. என்ன இது அப்படின்னு எல்லாரும் முழிக்கிற அந்த சமயத்தில் நிலா கிட்ட வந்து கேட்டாங்க, என்ன நிலா, ஒரு வழியாக நீ ஸ்கூலுக்கே பெரிய லீடராக மாறிட்ட, ஆனால் இந்த விஷயத்தில் உன்னைய எங்களை கீழே தள்ள முடியலையே, என்ன நடக்குதுன்னே எங்களுக்கே புரியலை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நிலா சொன்னால், நீங்கள் எனக்கு விரோதமாக என்ன செஞ்சாலும் கண்டிப்பாக அது என்னை ஒன்றுமே செய்யாது. ஏன்னா கடவுளுக்குள்ளே நான் திடமனதாக இருந்து என் வழியை எல்லாத்தையுமே கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவருக்காக நான் காலையிலே காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு தான் நான் ஸ்கூலுக்கே வருவேன். அது மட்டும் இல்லை, நான் இந்த ஸ்கூல் நான் ஃபுல்லாக சுதந்திரிக்கணும்னா நம்மளுக்கு தேவையானது ரொம்பவே பெரிதான ஒரு பொறுமை. இப்போது வாழ்க்கையில் ஒரு ரோஜா செடி மாதிரி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாரும் என்னடா சொல்ல வாரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நிலா சொன்னால், ஆமாப்பா, நம்ம வாழ்க்கை ஒரு ரோஜா செடி மாதிரி தான். முள்ளும் இருக்கும், மலரும் இருக்கும். அதுக்காக முள்ளை கண்டு பயப்படவும் கூடாது, மலரை பார்த்ததும் மயங்கிடவும் கூடாதுன்னு நம்மளுடைய வாழ்க்கை பிரமாணமே சொல்லுது. அதனால் துன்மார்க்கராக இருந்தாங்கன்னா எனக்கு விரோதமாக என்ன செஞ்சாலும் அதை தானாகவே அறுப்புண்டு போவோம். இதை நான் நிறைய நாட்கள் பார்த்துருக்கேன். இனிய கர்த்தர் அழகாக உயர்த்த தான் செய்ய போகிறாரு. இப்போ பார்த்தீங்களா, நீங்களே வந்து கேட்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். இப்படி ஒரு கடவுளா அப்படின்னு எல்லாருமே இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ணுறதற்காக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பள்ளிக்கூடம் ஃபுல்லுமே கர்த்தருக்குள்ளே காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்கிற மாதிரி நிலா ரொம்பவே பக்குவமாக எல்லார்கிட்டேயும் எடுத்துரைச்சி அவளுடைய வழிகள் மூலமாக நிறைய பேர் மாற்றம் அடைய ஆரம்பித்தாங்க. அவங்க பள்ளியும் ரொம்பவே சீரும் சிறப்புமாக மாற ஆரம்பிச்சிச்சு. எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க, ஒழுக்கத்துலேயும் நல்ல மாதிரி இருந்தாங்க. இதை பார்த்து அவங்க ஹெச்எம் நிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக புகழாரம் சூட்டினாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்டிங்களா? இதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் ஒரு ரோஜா செடி மாதிரி தான். எப்போவுமே முள்ளை பார்த்து நம்ம பயந்து ஓடவும் கூடாது, மலரை பார்த்ததும் ரொம்ப மயங்கி சந்தோஷம் கொண்டாடவும் கூடாது. எல்லாத்துலேயுமே நாம் கர்த்தருக்குள்ளே காத்திருந்து அவருடைய வழியை நம்ம கை கொண்டுக்கிட்டோன்னா கண்டிப்பாக நாமளும் இந்த பூமியை ஃபுல்லாக சுதந்திரிக்கிறதற்கு கர்த்தர் நம்மளை மேன்மேலும் உயர்த்துவார். நமக்கு விரோதமாக இல்லை துன்மார்க்கர்களாக இருக்கும்போது அவங்க அறுப்புண்டு போகிறத நம்ம காண்படி செய்வார். இந்த நம்பிக்கையோடு இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.